உலகின் மிக முக்கியமான மருத்துவர் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1905 மே 27 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூ ஜெர்சியோடைய எசெக்ஸ் கவுண்டியில் இருக்கிற நியூயார்க்கில் பிறக்கிறார் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன். இவருடைய அப்பா ஒரு ஃபிசிஷியனாக அதாவது மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சனுக்கு சிறு வயதிலிருந்தே இவருடைய அப்பா பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. இதன் காரணமாக ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் வீட்டிலிருந்து எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா 1909ஆம் ஆண்டு ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சனுக்கு 4 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக நியூயார்க்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கத்திலிருந்தே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டாக ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1914ஆம் ஆண்டு இவருடைய 9 வயதில் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அதே நியூயார்க்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க இவருடைய அப்பா. அங்கு சேர்ந்து ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது தான் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சனுக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் அறிவியல் பாடங்களில் அதிக ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால் அறிவியல் பாடங்களை கூடுதல் கவனத்தோடவும் மிகவும் ஆர்வத்தோடவும் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1921ஆம் ஆண்டு இவருடைய 16 வயதில் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இந்த 1921ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூ ஜெர்சியோடைய எசெக்ஸ் கவுண்டியில் இருக்கிற நியூயார்க்கில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்கோடைய நியூயார்க் சிட்டியில் இருக்கிற மன்ஹாட்டனுக்கு இவரை அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கே சேர்ந்து 1921ஆம் ஆண்டிலிருந்து ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் கெமிஸ்ட்ரி அதேமாதிரி பயாலஜி அதாவது வேதியியல் உயிரியல் இந்த 2 பாடங்களை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து பிஏ படித்து வந்தாங்க. அதாவது பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் எப்படி இந்த கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் ஜுவாலஜி பாட்டனி ஜியாலஜி அஸ்ட்ரானமி அப்படின்னு இது போன்ற அறிவியல் பாடங்களும் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏல தான் இருந்தது. ஸோ இவர் பிஏ தான் படித்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் இவருடைய அப்பா மாதிரியே இவரும் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் டிசைட் பண்றாங்க. இதுக்கப்புறம் 1924ஆம் ஆண்டு இவருடைய 19 வயதில் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் இவருடைய பிஏ டிகிரி அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியிலிருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்கோடைய நியூயார்க் சிட்டியில் இருக்கிற மன்ஹாட்டன்ல இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற பிலடெல்பியாவுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக இந்த பிலடெல்பியாவில் இருக்கக்கூடிய ஜெஃபர்சன் மெடிக்கல் காலேஜில் இவரை சேர்த்துடுறாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் தாமஸ் ஜெஃபர்சன் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அந்த ஜெஃபர்சன் மெடிக்கல் காலேஜில் 1924ஆம் ஆண்டிலிருந்து இவர் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படித்து வந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மெடிக்கல் கரிக்குலமாக அதாவது மருத்துவ பாடத்திட்டங்களாக ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் அனாட்டமி உடற்கூறியல் கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் சர்ஜரி அறுவை சிகிச்சை ஃபிசியாலஜி உடலியல் மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது பெத்தாலஜி நோயியல் ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா மெல்ல மெல்ல ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சனுக்கு சைக்காட்ரி அதாவது மனநல மருத்துவத்தில் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கிடையில் 1928ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை ஜெஃபர்சன் மெடிக்கல் காலேஜில் இருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் நேராக இவர் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற பிலடெல்பியாவில் இருந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூ ஜெர்சியோடைய எசெக்ஸ் கவுண்டியில் இருக்கிற நியூயார்க்குக்கே திரும்பி
அங்கே இருக்கிற நியூயார்க் பெத் இஸ்ரேல் மெடிக்கல் சென்டரில் இவர் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணக்கூடிய இன்டர்னாக 1928ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. ரெண்டு விஷயம், ஒன்று வந்து இந்த நியூயார்க் அப்படின்னு நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடியது ஒரு சிட்டி, NEWARK அப்படின்றது நியூயார்க் அப்படின்னு. இது வேற நியூயார்க், இவர் போய் அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படித்த NEWYORK நியூயார்க், அது வேற. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அதே மாதிரி இவர் வந்து ஏன் இந்த நியூயார்க் பெத் இஸ்ரேல் மெடிக்கல் சென்டரில் இவர் வந்து ஒரு இன்டர்னாக ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஹென்ரி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி முடித்த உடனடியாக இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுதான் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஹென்ரி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். அதுதான் ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சி இது ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணாதான் ஹென்ரி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து ஒரு மருத்துவராக குவாலிஃபை ஆக முடியும். அதுக்காக தான் இந்த நியூயார்க் பெத் இஸ்ரேல் மெடிக்கல் சென்டரில் இவர் வந்து 1928 MD டிகிரி முடித்த உடனே வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஹென்ரி அலெக்சாண்டர் டேவிட்சனுக்கு தொடர்ந்து இந்த சைக்காட்ரி, அதாவது மனநல மருத்துவத்தில் ஆர்வம் இருந்தனால இவர் வந்து நியூரோ சைக்காட்ரி அப்படின்ற நரம்பியல் மனநல மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதுக்கப்புறம் 1929ஆம் ஆண்டு இவரோட 24 வயதில் ஹென்ரி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து அந்த இன்டர்ன்ஷிப்பை அந்த நியூயார்க் பெத் இஸ்ரேல் மெடிக்கல் சென்டரில் இருந்து இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து இந்த நியூரோ சைக்காட்ரி படிக்கிறதுக்காக மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூ ஜெர்சியோடைய எசெக்ஸ் கவுண்டியில் இருக்கிற நியூயார்க்கில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா அங்கே 1929ஆம் ஆண்டு இவர் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் MS வந்து இவர் படிக்கிறாங்க. குறிப்பாக நியூரோ சைக்காட்ரி, நரம்பியல் மனநல மருத்துவத்தில் இவர் வந்து எடுத்து படிக்கிறாங்க. அப்போ இவர் வந்து நியூராலஜி, நரம்பியல், சைக்காட்ரி, மனநல மருத்துவம் இது போன்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் படித்தாங்க. அதுக்கப்புறம் 1931ஆம் ஆண்டு இவரோட 26 வயதில் இவர் ஹென்ரி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அதை வந்து நியூரோ சைக்காட்ரியில் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவிலேருந்து இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா இந்த 1931ஆம் ஆண்டு அதே ஃபிலடெல்ஃபியாவிலே இருக்கக்கூடிய ஃபிலடெல்ஃபியா ஆர்த்தோபீடிக் ஹாஸ்பிட்டல் அண்டு இன்ஃபர்மரி ஃபார் நர்வஸ் டிசீசஸ் அங்கே இவர் ஒரு ரெசிடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து முடிச்சிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சி ரெண்டுமே முடிக்கணும் அப்படின்னு. இன்டர்ன்ஷிப் இவர் ஓராண்டு முடிச்சிருந்தாங்க. ஆனால் ரெசிடென்சி முடிக்கிறதுக்கு முன்னாடியே MS இன் நியூரோ சைக்காட்ரி வந்து இவர் படித்தாங்க. அதனால இந்த ஃபிலடெல்ஃபியா ஆர்த்தோபீடிக் ஹாஸ்பிட்டல் அண்டு இன்ஃபர்மரி ஃபார் நர்வஸ் டிசீசஸ் அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணி அங்கே ரெசிடென்சியாக 1931ஆம் ஆண்டிலிருந்து ஹென்ரி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக நியூராலஜி, சைக்காட்ரி, அதாவது நரம்பியல் மனநல மருத்துவம் ரெண்டுதில் இவர் வந்து அந்த ஒரு மெடிக்கல் ட்ரைனிங்கை ரெசிடெண்ட்டாக இருந்து பெறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரிமினாலஜி, குற்றவியலையும் இவர் வந்து பயிற்சி பெறாங்க. குற்றவியல் அப்படின்றது குற்றம் மற்றும் குற்றவாளிகள் அது பற்றின சயின்டிஃபிக் ஸ்டடி தான் கிரிமினாலஜி அப்படின்றது. ஸோ அதுலேயும் இவர் வந்து மெடிக்கல் ட்ரைனிங் பெறாங்க. அதுக்கப்புறமா 1932ஆம் ஆண்டு இவரோட 27 வயதில் ஹென்ரி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து அந்த ஒரு ரெசிடென்சியையும் ஃபிலடெல்ஃபியா ஆர்த்தோபீடிக் ஹாஸ்பிட்டல் அண்டு இன்ஃபர்மரி ஃபார் நர்வஸ் டிசீஸ்லேருந்து இவர் வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1932ஆம் ஆண்டு தான் இவர் வந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவிலிருந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூ ஜெர்சியோடைய எசெக்ஸ் கவுண்டியில் இருக்கிற நியூயார்க்குக்கே போயிடுறாங்க. அங்கே வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸை தொடங்குறாங்க. இவர் ஒரு மருத்துவராக அங்கே வந்து ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதேமாதிரி மனநோயாளிகளுக்குண்டான மனநல சிகிச்சையும் இவர் வந்து கொடுக்க தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து ஹென்ரி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து அடிலைட் ஹேமன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஹென்ரி அலெக்சாண்டர் டேவிட்சனுக்கும் இவருடைய மனைவியான அடிலைட் ஹேமன் டேவிட்சன் இவங்க 2 பேருக்குமே லாரன்ஸ் ஜே டேவிட்சன் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையும் எலன் எம் டேவிட்சன் அப்படின்னு ஒரு பெண் குழந்தையும் அப்படின்னு மொத்தமாக 2 குழந்தைகள் பிறந்தது. இது ஹென்ரி அலெக்சாண்டர் டேவிட்சனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. 1935 காலகட்டத்தில் ஹென்ரி அலெக்சாண்டர் டேவிட்சனுக்கு வந்து ஒரு பெரிய பதவி கிடைச்சிது.
கிடைக்கிறது. அதாவது இந்த அமெரிக்கன் போர்ட் ஆஃப் சைக்காட்ரி அண்ட் நியூராலஜி அதனுடைய டிப்ளமேட் இன் சைக்காட்ரி அப்படின்ற பதவி இவர் கிடைக்குது. ஸோ அந்த பொறுப்பில் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 1937ஆம் ஆண்டிலிருந்து இவர் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து நியூ ஜெர்சியில் இருக்கிற நியூ ஜெர்சி மெடிக்கல் சொசைட்டியோடைய ஜேர்னல் ஆஃப் நியூ ஜெர்சி மெடிக்கல் சொசைட்டி ஸோ அதனுடைய ஒரு எடிட்டராகவும் இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அதனுடைய ஒரு ஜேர்னலான அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் சைக்காட்ரி அதனுடைய ஒரு எடிட்டராக கூட ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் 1939ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார் 2ஆம் உலகப் போரானது தொடங்கிறது. 2ஆம் உலகப் போர் தொடங்கியதுக்கு அப்புறமா இராணுவ பணிபுரியறதுக்கு ராணுவ வீரர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், மனநல மருத்துவர்கள் கூட தேவைப்பட்டாங்க. ஏன்னா போரில் ரொம்ப காலம் வந்து ஈடுபடக்கூடிய ராணுவ வீரர்கள் அவங்க வந்து இப்போ நோய்கள்னால பாதிக்கப்பட்டாங்க, அதேமாதிரி காயங்கள்னால பாதிக்கப்பட்டாங்க, சிலர் மனநல பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அதுக்காக மருத்துவ சேவை வழங்குறதுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னு ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவானது உருவாக்கப்பட்டிருந்தது. அதில் முழுக்க மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், மனநல மருத்துவர்கள்லாம் இருப்பாங்க. விஞ்ஞானிகள் வந்து புதுசாக ஏற்படக்கூடிய நோய்களுக்கு என்ன காரணம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு, மருத்துவர்கள் சிகிச்சை கொடுக்கறதுக்கு, மனநல மருத்துவர்கள் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஸோ அதுக்காகலாம் வந்து நியமிக்கப்படுவாங்க. அது மாதிரி 1941ஆம் ஆண்டு போர் தீவிரம் எடுக்க ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சனும் நேராக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. உடனடியாக இவர் வந்து சவுத் பசிபிக்கு வந்து அனுப்பப்பட்டாங்க. அங்கே இவர் ஒரு ரேங்க் ஆஃப் மேஜர், அதாவது மேஜர் அப்படின்ற ரேங்கில் பதவி உயர்வு பெற்று ஒரு மனநல மருத்துவராக அங்கே தொடர்ந்து ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் பணிபுரிஞ்சாங்க. பின்னர் 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்சது. 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்சாலும் 1946ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி, இந்த ஆர்மி மெடிக்கல் கோர்ப் எல்லாமே வந்து டிமொபைலைஸும் பண்ணப்பட்டது. ஆனால் 1947ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் தான் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து அந்த ஒரு மிலிட்ரி சர்வீஸ்லேருந்து விலகினாங்க. இதுக்கு முன்னாடி சொல்ல தவறுனது ஒன்று, 1941ஆம் ஆண்டு மென்டல் ஹைஜீன் அண்ட் த ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஒர்க்கை ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இவர் ஜாயின் பண்ணி பணிபுரிஞ்சாங்க. அதே மாதிரி 1947 மிலிட்ரி சர்வீஸில் இவர் இருக்கும்போது ஓரியன்டல் டு சைக்கோசோமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி இவர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 1947ஆம் ஆண்டு ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து முழுமையாக மிலிட்ரி சர்வீஸில் இருந்து வெளியேறிடுறாங்க. நியூ ஜெர்சிக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூ ஜெர்சிக்கே திரும்பிடுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதனுடைய சீஃப் ஆஃப் சைக்காட்ரி அப்படின்ற பொறுப்பில் இந்த 1947ஆம் ஆண்டு ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா எ ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் செஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி 1949ஆம் ஆண்டு ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 1950ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வாஷிங்டன் டிசி அங்கே இருக்கிற சென்ட்ரல் ஆஃபீஸ் அங்கே இவர் ஒரு சீஃப் ஆஃப் சைக்காட்ரியாக வந்து வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக அனுப்பப்படுறாங்க. ஸோ இவர் வந்து இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூ ஜெர்சியோடைய எசெக்ஸ் கவுண்டியிலேருந்து அந்த நியூயார்க்கில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வாஷிங்டன் டிசிக்கு 1950ஆம் ஆண்டு போய் அங்கே இருக்கிற சென்ட்ரல் ஆஃபீஸ் ஆஃப் இந்த வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதனுடைய சீஃப் ஆஃப் சைக்காட்ரியாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக சைக்காட்ரி குறித்த ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்டில் ஒரு ஹெட்டாகவும் 1950ஆம் ஆண்டு ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து ஃபெரன்சிக் சைக்காட்ரி அப்படின்ற தடயவியல் மனநல மருத்துவம் இதில் இவர் வந்து ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. ஃபெரன்சிக் சைக்காட்ரி அப்படின்னா லா, அதே மாதிரி சைக்காட்ரி அதாவது சட்டம், மனநல மருத்துவம் இது ரெண்டும் பின்னி பிணைஞ்சது தான் ஃபெரன்சிக் சைக்காட்ரி அப்படின்றது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு நபர் வந்து ஒரு குற்ற செயலை பண்ணிட்டாங்கன்னா அவர் வந்து நல்ல மனநிலையில் இருக்கும்போது பண்ணாரா அல்லது மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது பண்ணாரா, ஸோ அதை வந்து விசாரிக்கணும், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை வந்து நிரூபிக்கணும் அவர் எப்போ வந்து அந்த மாதிரி பிரச்சனை பண்ணார் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து சட்டமும் மனநலம் இந்த ரெண்டுமே வந்து இணைஞ்சது. ஸோ அதுதான் ஃபெரன்சிக் சைக்காட்ரி அப்படின்றது. அதுக்கு ஒரு இயர்லி ப்ரொபோனண்ட்டாக இவர் வந்து இருந்து அதுக்கு ஆதரவாளராக இருந்து ஃபெரன்சிக் சைக்காட்ரி அப்படின்னு ஒரு புக்கையே 1952ஆம் ஆண்டு ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் ஹென்றி அலெக்சாண்டர்
டேவிட்சன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் நியூஸ் அண்டு வேர்ல்டு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை, அதில் வந்து ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க, இன்டர்வியூ. அதில் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு நபர் வந்து ஒரு குற்ற செயலில் ஈடுபடுறாங்கன்னா அவங்க ஒன்று விரக்தியில் இருக்கணும் அல்லது ஹண்டட் பை ஃபியர், அதாவது பயத்தினால் வேட்டையாடப்பட்டிருக்கணும். அப்போ தான் அவங்க குற்ற செயலில் இந்த மாதிரி பெரிய பெரிய குற்ற செயலில் ஈடுபடுறாங்க, அதாவது கலவரம், மற்றவங்களை தாக்குறது, இது மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடுவாங்க அப்படின்னு ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து தெரிவித்தாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய அளவில் விரக்தியில் இருந்தாங்கன்னா கலவரத்திலேயோ அல்லது மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுலேயே ஈடுபடுவாங்க, அல்லது ரொம்ப பயத்தினாலேயே ஒடுங்கி போயிருந்தாங்கனாலும் இந்த மாதிரி ஈடுபடுவாங்க அப்படின்றத இவர் வந்து தெரிவித்தாங்க. அதே மாதிரி இந்த அதாவது சட்டங்களில் குறிப்பாக வந்து கோர்ட்டில் அதாவது நீதிமன்றங்களில் நீதி விசாரணையின் போது விட்னஸாக இருக்கக்கூடியவங்க, இப்போ ஒருத்தவங்க ஒரு தப்பு செஞ்சாங்க, அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாட்சிகள், அவங்களுக்கும் மனநலம் சார்ந்த பரிசோதனைகள் வந்து மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து சொன்னாங்க. குறிப்பாக ஒருத்தர் வந்து ஒரு கேஸில் விட்னஸாக ஒரு சாட்சியாக வந்து ஆஜராகிறாங்கன்னா அவங்களுக்கு 4 விஷயங்கள் வந்து இருக்கணும். ஒன்று வந்து எபிலிட்டி டு அப்சர்வ் இன்டெலிஜென்ட்லி, அதாவது ரொம்ப தெளிவாக வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கக்கூடிய அந்த ஆற்றலானது இருக்கணும். ரெண்டாவதாக டு ரிமெம்பர் கிளியர்லி, அதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அதை தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கணும். அதே மாதிரி டு ஸ்பீக் கிளியர்லி, அதாவது ஒரு விஷயம் வந்து பேசணும் அப்படின்னா அதை தெளிவாக பேசக்கூடிய தன்மை இருக்கணும். இறுதியாக அதாவது 4வதாக எமோஷ்னலி எந்த விதத்துலையும் வந்து ட்ரிகர் ஆகி ட்ரைவ் பண்ணப்பட்டு எமோஷ்னல் அதாவது உணர்ச்சி உந்துதல் மூலமாக ஒரு பொய்யான சாட்சி சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது. அதாவது இந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட்டு சொன்ன தெளிவாக கவனிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். ஒருத்தர் வந்து ஒருத்தரை கொலை பண்ணுறார் அப்படின்னா அவர் வந்து அதை தெளிவாக கவனிச்சிருக்கணும், அப்போ தான் அவருடைய சாட்சியை எடுத்துக்கணும். ரெண்டாவது அவர் வந்து அதை சரியாக நினைவுபடுத்தக்கூடிய நினைவாற்றல் இருக்கா அப்படின்றதுக்கு அவர் பரிசோதனை பண்ணணும். அதே மாதிரி அவர் தெளிவாக வந்து அதை பேசி விளக்கணும். அதுக்கப்புறம் அந்த எமோஷ்னலாக ட்ரிகர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ ஒருத்தவங்களை வந்து பிடிக்காது, அப்படி பிடிக்காதனாலேயே வேணும்னே அவங்க மேலே பொய் சாட்சி சொல்கிறது. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. அவருடைய அந்த பண்பு வந்து எமோஷ்னலாக இவர் வந்து ரொம்ப சுலபமாக வந்து எமோஷனலாக பொய் சாட்சி கூறக்கூடியவராக இருக்கிறாரா, அந்த உந்துதலுக்கு உள்ளாகிறாரா, ஸோ இதையும் கணிக்கணும். ஸோ இந்த 4 விஷயங்கள், இந்த 4 ட்ரைட்ஸ் அப்படின்ற இந்த 4 பண்புகள் வந்து விட்னஸுக்கு வந்து இருக்கணும். அந்த 4 பண்புகள் சரியாக இருந்தால் தான் அந்த விட்னஸ் சொல்லக்கூடிய அந்த சாட்சி அது வந்து சரி அப்படின்னு ஏற்றுக்கணும் நீதிமன்றங்கள் அப்படின்றதுல ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இதனால் சட்டம் அதே மாதிரி மனநல மருத்துவம் இதில் நிறைய முன்னேற்றங்களும் ஏற்பட்டது. அதுக்கு முக்கிய காரணமாகவும் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1954ஆம் ஆண்டு வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து இவர் வந்து முழுமையாக விலகிட்டு இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வாஷிங்டன் டிசியில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூ ஜெர்சியோடைய எசெக்ஸ் கவுண்டியில் இருக்கிற சீடர் க்ரோவ் அப்படின்ற இடத்துக்கு இவர் போயிடுறாங்க. இது வந்து அந்த எசெக்ஸ் கவுண்டியில் இவர் பிறந்த நியூயார்க், அதுக்கு பக்கத்தில் தான் இந்த சீடர் க்ரோவ் அப்படின்றது இருக்குது. ஸோ அங்கே போய் 1954ஆம் ஆண்டிலிருந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சீடர் க்ரோவ் அங்கிருந்த எசெக்ஸ் கவுண்டி ஹாஸ்பிட்டல் சென்டர் அது வந்து அந்த காலகட்டத்தில் ஓவர்ப்ரோக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய மனநல மருத்துவமனை. ஸோ அங்கே இவர் ஒரு அசிஸ்டன்ட் சூப்பரிண்டெண்டாக நியமிக்கப்பட்டாங்க. அதனால தான் இவர் அங்கே போனாங்க. ஸோ அங்கே போய் சில ஆண்டுகளை வந்து ஒர்க் பண்ணாங்க. இதுக்கிடையிலெல்லாம் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து ஹேண்ட் புக் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு கூட சில புக்கை வந்து எழுதி வெளியிட்டாங்க. ஏன்னா அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய ஒரு பார்லிமெண்டரியனாக இவர் வந்து இந்த காலகட்டத்திலையும் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1957ஆம் ஆண்டு அந்த எசெக்ஸ் கவுண்டி ஹாஸ்பிட்டல் சென்டர் அதனுடைய அசிஸ்டன்ட் சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு ஃபுல் சூப்பரிண்டெண்டாகவே ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் நியமிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எசெக்ஸ் கவுண்டி ஹெல்த் சென்டருடைய ஒரு மெடிக்கல் டைரக்டராகவும் 1957ஆம் ஆண்டு ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் நியமிக்கப்பட்டாங்க. அதே 1957ஆம் ஆண்டு ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து ஒரு முக்கியமான ஒரு புக்கை வந்து எழுதினாங்க. அது வந்து கைட் டு மெடிக்கல் ரைட்டிங், ப்ராக்டிக்கல் மேனுவல் ஃபார் ஃபிசிஷியன், டென்டிஸ்ட், நர்சஸ், ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த புக்கை 1956
1857ஆம் ஆண்டு ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து லீகல் மேட்டர்ஸ் மென்டல் லீகல் மேட்டர்ஸ் குறித்தும் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணாங்க. இதே காலகட்டத்தில் அடிக்கடி ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து இவர் படித்த கொலம்பியா யூனிவர்சிட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடியது அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியோடைய ஒரு லெக்சரர் ஆன் லா அண்ட் சைக்காட்ரி, அதாவது சட்டம் மற்றும் மனநல மருத்துவம், இதை வந்து விரிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளர் பதவியில் இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வெர்ஜீனியாவில் இருக்கிற சார்லட்ஸ்வில் அந்த வெர்ஜீனியாவில் இருக்கிற சார்லட்ஸ்வில்லில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்ஜீனியா அதனுடைய மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்ஜீனியா மெடிக்கல் காலேஜ் அதனுடைய ஒரு லெக்சரர் ஆன் லீகல் மெடிசனாகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட பொறுப்புகள்லையும் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் வந்து ஒரு பக்கம் பணிபுரிஞ்சாங்க. அதே மாதிரி 1961ஆம் ஆண்டு த வேர்ல்ட் ஆஃப் டாக்டர் வாட்ஸஸ் நேம் அப்படின்ற ஒரு புக்கு 1961 ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் பல முக்கிய பொறுப்புகளில் இவர் நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக நியூ ஜெர்சி சைக்காட்ரிக் அசோசியேஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா நியூ ஜெர்சி மெடிக்கோ லீகல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி நியூ ஜெர்சி அகாடமி ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக கூட ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா எசெக்ஸ் கவுண்டி மென்டல் ஹெல்த் சென்டர் அதுக்குண்டான ஒரு போர்டு மெம்பராக கூட இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இப்படி பல பொறுப்புகளில் நியமிக்கப்பட்ட இவர் வந்து 1969ஆம் ஆண்டு இவருடைய 64 வயதில் எல்லா பொறுப்புகளிலிருந்தும் ரிட்டையர் ஆகுறாங்க. குறிப்பாக அந்த எசெக்ஸ் கவுண்டி ஹெல்த் சென்டருடைய சூப்பரிண்டெண்டன்ட் அண்டு மெடிக்கல் டைரக்டர் அந்த பதவிகளில் இருந்து இவர் ரிட்டையர் ஆகுறாங்க. அதே மாதிரி லெக்சரர் அப்படின்ற பதவிகளில் இருந்தும் ரிட்டையர் ஆகிட்டு இந்த 1969க்கு பிறகு எசெக்ஸ் கவுண்டியில் இருக்கிற அந்த சீடர் குரோவில் இருந்து அதே எசெக்ஸ் கவுண்டியில் இருக்கிற ஈஸ்ட் ஆரஞ்ச் அப்படின்ற இன்னொரு சிட்டி அங்கே இவர் வந்து இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஈஸ்ட் ஆரஞ்சில் இருக்கக்கூடிய 276 ப்ராஸ்பெக்ட் ஸ்ட்ரீட் அங்கே வந்து ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் இவருடைய ஃபேமிலியோட தங்கியிருந்தாங்க. மேலும் 1970களுக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாவும் ப்ரைவேட் ப்ராக்டிஸை இவர் ஒரு மருத்துவராகவும் மனநல மருத்துவராகவும் ப்ரைவேட் ப்ராக்டிஸை தொடர்ந்து வந்தாங்க. இதுக்கப்புறமா கோரினரி த்ராம்போசிஸ் அப்படின்ற இருதய குறைபாடுனால இவர் வந்து பாதிக்கப்பட்டு 1973 ஆகஸ்ட் 23 அன்னைக்கு இவருடைய 68 வயதில் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1973 ஆகஸ்ட் 23 அன்னைக்கு இவருடைய 68 வயதில் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அடிலைட் ஹேமன் டேவிட்சன் அப்படின்ற ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சனுடைய மனைவியும் இறந்து போகிறாங்க. இதெல்லாம் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சனுடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் பொது வாழ்க்கையில இவர் பண்ண விஷயங்கள் ஒரு சைக்கியாட்ரிக் அட்மினிஸ்ட்ரேட்டராக எசெக்ஸ் கவுண்டி ஹெல்த் சென்டருடைய ஒரு மெடிக்கல் டைரக்டராகவும் சூப்பரிண்டெண்டாகவும் 12 ஆண்டுகள் 1957 1969 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறமா கைட் டு மெடிக்கல் ரைட்டிங் அதே மாதிரி மென்டல் ஹைஜீன் அண்டு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போன்ற புத்தகங்கள் எழுதி வெளியிட்டது அப்படின்னு பல சாதனைகளை ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக முக்கியமானது வந்து சட்டத்துக்கும் இந்த மனநல மருத்துவத்துக்கும் தொடர்புள்ள இந்த ஃபெரன்சிக் சைக்காட்ரி அதனுடைய ப்ரொப்போனண்ட்டாக இருந்து அதில் சில முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தது. ஸோ இப்படி எவ்வளோ விஷயங்களை ஃபெரன்சிக் சைக்காட்ரியில் ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் பண்ணியிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஹென்றி அலெக்சாண்டர் டேவிட்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.